பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. இந்த பொண்ணு யாரு? My ex-girlfriend. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. கேவியினுடைய நோக்கம் என்னன்றத புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. நீங்க கேவியை தவிர்த்து விட்டு இல்ல அப்படி எப்படி சார் தவிர்க்க முடியும்? சார் தமிழ்நாட்டை மட்டும் தவிர்த்துங்களேன். தமிழ்நாட்டை மட்டும் புதிய கல்விக் கொள்கையில இருந்து தவிர்த்துடலாமே. தமிழ்நாட்டில் கூட தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. டீச்சர்ஸ் மட்டும் இல்ல. சமூக நீதி என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அப்போ இனி தமிழ்நாட்டில் எந்த பள்ளிகளிலும் ஹிந்தி இருக்கக்கூடாது, மற்ற மொழிகளை கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் போடுங்க. கேவி முதல் கொண்டு எதுல வேணா போடுங்க. தைரியம் இருந்தா போடுங்க. தைரியம்லாம் இருக்கு சார், லாஜிக் இல்ல. தைரியம் இருக்கு ஆனா லாஜிக் இல்ல. ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம் தான் மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. மறுபடியும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல சிபிஎஸ்இ இருக்கு. அதுல எப்படி மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்? கொடுக்காதீங்க. சிபிஎஸ்இ பள்ளி முடிச்சு தைரியம் இருந்தா முடிச்சு. மத்திய அரசு சும்மா இருக்கும். தமிழ்நாட்டின் கொள்கை என்று சொல்லாதீர்கள். தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கொள்கைன்னு சொல்லுங்க. எஸ். அப்போ சிபிஎஸ்இல படிக்கிறவங்கலாம் தமிழ் இல்லையா? மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இவங்க நார்த் இந்தியால ஒரே ஒரு மொழி சொல்லி கொடுக்குறாங்க, ஹிந்தி மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இப்ப திமுக அமைச்சர்களே சொல்றாங்க. தெரியாத பேசுறாங்கன்றா நீங்க முதிர்ச்சி டேட்டாவை காட்டிடுங்க சார். தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர மத்த எல்லா கட்சிகளும் இந்த ஸ்டாண்ட் சார். புதுசா கட்சி தொடங்கின விஜய் முதற்கொண்டு முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறார்கள் மொத்த பேருமா சார். சரி, விஜய் நடத்துற ஸ்கூல்ல என்ன சொல்லுங்க? ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க சார். சார் யார் சார் நடத்த சொல்றது? அவங்க மாநில பாடத்துல அது நல்ல ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க அதை நடத்த போறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் என்ன கற்கிறார்கள், எப்படி கற்கிறார்கள், அப்படித்தான் எல்லோரும் கற்கிறார்கள். இந்தியா முழுக்க சார். பிஎம்சி ஸ்கூலுக்கு நீங்க இதை ஏற்றுக்கொண்டால் அப்படின்றது தான். ஏன் அப்படி ஏத்துக்க? ஒரு நிமிஷம், அதுக்கு நான் பதில் வேற இருக்குல்ல. நான் பதில் சொல்றேன் கேளுங்க. விஜய் கேக்குறாரு அப்படிதான். நான் அவர் ஏன் சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி போய் இதுல சேர்ந்தாதான் கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. ஓகே ஓகே. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஐயோ என்னுடைய டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. 2000 கோடி பெரிய விஷயமா? நீங்க எங்க இருந்து வருவாய் ஈட்டுறீங்க? தமிழ்நாட்டுல இருந்து. தமிழ்நாட்டுல எங்க இருந்து? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டு எப்படி? தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் அதிகமாக எப்படி வரி வசூலிக்கிறீங்க? எங்க இருந்து வசூல் பண்றீங்க? மத்திய அரசு எங்க இருந்து வசூல் பண்ணுது? வரி தர முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நொடி போதுன்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்துச்சு. அதில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும் பொழுது மாநில மத்திய அரசுகள் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, அதுவும் எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, பேசி வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசுனது யாரு? வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்னு பேசுனது யாரு? அதுல இருந்து தெரியலையா? அதனால அவர் தற்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் அவருக்கு முதிர்ச்சி தேவை. வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்புறமா அவரை பற்றி நம்ம விமர்சனம் செய்யலாம். அது எதுக்கு இப்போ போய் விமர்சனம் செய்யணும்? இல்லை, குற்றச்சாட்டு வைக்கிறார்ல. அதனால தான் சொல்கிறேன், முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறான்னு சொல்லும்போது அந்த குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லைன்னு ஆகிவிடுது. ஒரு கட்சி சார், அவங்க இருக்கட்டும், அதனால இல்லை. ஒரு கட்சி 10-15% ஓட்டு மேலே வாங்கிடுவாங்கன்னு இப்போவே பேசுகிறாங்க. நாளைக்கு ஆட்சி அமைப்போம்னு சூடு உரைக்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் சொன்னீங்க? 10-15% மேலே. பிரசாந்த் கிஷோர் 15க்கு மேலேயே சொல்கிறாரு. ஓகே, பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு பீகாரில்? அவர் யாருக்காக வேலை செஞ்சாரோ அவங்கெல்லாம் எவ்வளோ வாங்கினாங்கன்னு பார்க்கலாங்க சார். அதனால் தேவேந்திரன் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அவர் ஒரு எதிர்க்க வேண்டும் அரசுகளை, அதாவது ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக, அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால்தான் வளர முடியும் என்கின்ற அந்த ஒரு கோட்பாட்டுடன் அவர் அரசியல் களம் காண்கிறார். அதனால் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த மொழி விவகாரம் என்பது ஒரு தெரியாமல் அதில் இறங்குவது என்பது தவறானது. அதுலேயும் கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் இன்னும் நிறைய படிக்கணும். நாம் தொடர்ந்து அதான் சொல்லி வருகிறோம். நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே அதைத்தான் சொல்லி வருகிறேன். படிக்காமல் பேசக்கூடாது. 2 விஷயம். நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவிட்டிருந்தார். என்னன்னு கேட்டால், பல மொழிகளை குறிப்பிட்டு இந்த மொழிகள் எல்லாம் திமுகவால் ஸ்வாலோ செய்யப்பட்டது, விழுங்கப்பட்டு விட்டன.
ஆனால் அவருக்கு தெரியவில்லை, அதற்கு பெயர் வந்து அட்டவணையில் இல்லாத மொழிகள், நான் ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ். வாஜ்பாய் அவருடைய ஆட்சியில் இதற்காக மொஹபத்ரா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு இந்த இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மொழிகள் இருக்கின்றன அல்லவா, அதை வளர்த்தெடுக்க என்ன செய்ய வேண்டும், மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும், அதை சீரமைக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கமிட்டி குழுவை அமைத்து அந்த மொஹபத்ரா கமிட்டி 2003ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது. 2004ஆம் ஆண்டு யாருடைய ஆட்சி இருந்துச்சு? காங்கிரஸுடைய ஆட்சி வந்துருச்சு. பாதியில் திமுக பாதியில் ஏப்ரலில் வந்துருச்சு. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. இவ்வளவு இன்னொரு மொழிக்காக, மற்ற மொழிகளுக்காக கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? திமுக 10 வருடங்கள் ஆட்சியில் அந்த அந்த குழுவினுடைய அறிக்கை இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, அதை என்ன செய்தார்கள்? இல்லை சார், 100 வருஷமா அழிச்சாச்சு, அதுக்கப்புறம் இல்ல இல்ல எடுக்கிறதுக்கு பண்றது, அழிக்காமலே தடுக்கிறது நல்லது இல்லை. அதுக்கு இப்போ யோகேந்திர யாதவ் இன்னைக்கு ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காரு, படிச்சிங்களா, பார்த்தீங்களா? முதலமைச்சர் அப்போது அந்த 10 வருடங்கள் அவர்கள் இந்த மொழிகளை அழித்து விட்டனர் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார், நான் சொல்ல. அதற்கு துணை போனது யாருன்னா திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. இன்றைக்கி அந்த மொழிகளுக்காக குரல் கொடுக்கிறார். நம்ம மொழியாவது காப்பாற்றிடுவோம் தான். கேளுங்க, இல்லை நான் சொல்லி முடிக்கலையே. அந்த மொழிகளை வளர்த்தெடுப்பதற்காக 56 பிரைமர்ஸ், அதாவது அடிப்படை கல்விக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்திருப்பது 52 மொழிகளுக்கான. அது அந்த மொழிகளிலேயே பாடத்திட்டத்தை உருவாக்கி இருப்பது தான் தேசிய கல்விக் கொள்கை. புரியுதா? அதை அறிவித்தாகிவிட்டது. இந்த 52 மொழிகளிலும் இனிமேல் வந்து அந்த அந்த மொழி பேசுபவர்களுடைய தாய்மொழியாக இருப்பவர்களுக்கு அந்த தாய்மொழியில வழி கல்வி வந்து 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் கொடுக்கப்படும் என்று தேசிய கல்விக் கொள்கை திட்டம் வகுக்கப்பட்டு அதன் மூலம் பாடத்திட்டங்களும் சென்றடைந்து விட்டன. இதை செய்திருப்பது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. உண்மையிலேயே இன்னொரு மற்ற மொழிகளுக்காக முதலமைச்சர் கவலைப்படுவாரேயானால் உடனடியாக என்ன செய்யணும்? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கவலைப்படுறாருல, ஐயோ இந்த மொழிகள்லாம் இப்படி ஆயிடுச்சு, அப்பா இந்த மொழிகளுக்கு இப்படி செய்து விட்டீர்களா பிரதமர் மோடி அவர்கள், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். சொல்லல. இந்த இல்ல ஒரு நிமிஷம், இந்த இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல, இது வந்து முதலமைச்சருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் சொன்ன விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். தேசிய கல்விக் கொள்கை உடனே தமிழ்நாடு ஏற்றுக்கணும். முதலமைச்சர் அவர்களுக்கு மற்ற மொழிகளின் மீது அக்கறை இருக்குமேயானால், மற்ற மொழிகள் வளர வேண்டும். மத்திய அரசு ஏத்துக்குச்சா சார் தேசிய கல்விக் கொள்கையை? மத்திய அரசு தான் ஏத்துக்குச்சு. மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலயும் இருக்குது. கேவியில் இருக்கு, கேந்திரிய வித்யாலயால. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த கேந்திரிய வித்யாலயா தொடர்ந்து பேசி வருகிறார்கள். நான் இப்படி சொல்றதுனால என்ன தவற நினைக்காதீங்க. பொது அறிவு என்பதை பயன்படுத்த வேண்டும். ஓகே. கேந்திர வித்யாலயா பள்ளிகள் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மத்திய அரசு ஊழியர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. பணிமாற்றம் செய்யப்படுபவர்களுக்கான ஒரு கல்வி நிறுவனம். மத்திய அரசினுடைய ஊழியர்கள் பணிமாற்றம், டிஃபென்ஸ் ஆகட்டும் ஏதாவது, சரி, அதற்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் தான் கேந்திர வித்யாலயா. இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய மகன் அல்லது மகள் 1ஆவது 2ஆவது பீகாரில் படிக்கிறார். நீங்கள் வந்து கட்டாயமாக அங்கே வந்து பீகாரி மொழி தான் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னா 1ஆவது 2ஆவது பீகார் மொழியில் படிச்சுருவாங்க. 3ஆவது 4ஆவதுக்கு அந்த தமிழ்நாடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. அப்போ இங்கே வந்துட்டு தமிழ் மொழி தான் படிக்கணும்னா எப்படி படிப்பாங்க? முடியாது. இங்கேயும் ஹிந்தி கற்றுக்கணும். நான் சொல்கிறது கேளுங்க. அதுக்காகத்தான் கேந்திர வித்யாவில் பொதுவான ஒரு மொழி வைத்து 3ஆவது ஆப்ஷனலாக ஒரு மொழி வச்சுருந்தாங்க. புரிஞ்சுங்க? இப்பயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் நீங்கள் கேந்திர வித்யாலயாவை இதர பள்ளிகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது தவறான. ஒரு நிமிஷம் நான் இன்னும் முடிக்கல. நான் உங்க என்ன கேள்வினா பதில். ஆனால் நீங்கள் கேட்கலாம், எப்படி அப்போ இந்த கேந்திர வித்யாவில் இவர்களை தவிர வேறு யாரும் அனுமதித்ததில்லை. ஆனால் பிற்பாடு எல்லா மாநிலங்களும், தமிழகம் உட்பட, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எம்பியா இருந்தாங்க? தமிழ் எம்பிக்கள் தான். யாரெல்லாம் இருந்தாங்க? எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்தாங்க? திமுக தான் இருந்திருப்பாங்க. இவர்களுடைய கடிதத்தை பாருங்க.
இவங்க எங்க பிள்ளைங்க சேர்க்கணும்னு கேட்டிருப்பாங்க. ரெக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு கேவி வந்து ரொம்ப நல்ல ஸ்கூல், தயவு செஞ்சு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி என்னோட அந்த doubt அது கேவியில, கிடையாது சார். அது மட்டும் இல்ல, அந்த கேவியில அந்த சீட்டை பெறுவதற்காக பணம் வாங்கி கொண்டு ரைட். ஊழல், லஞ்சம். அங்கேயும் ஊழல். ஆமா, லஞ்சம் பெற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப அது இல்ல. இப்ப அந்த ஆட்சி புரியுது சார். இப்ப என்னோட அது இல்ல. டவுட் நான் அதுவே கிடையாது. ஆன் யுவர் ரெக்வஸ்ட், ஆன் அவர் ரெக்வஸ்ட், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் இந்த கல்வி வேணுமேங்க அப்படின்னு சொன்னதுனால பெருந்தன்மையோடு உள்ள அனுமதிச்சிருக்கீங்க. உள்ள அனுமதிச்சாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்க அனுமதிச்சீங்கன்னா மத்திய அரசு சொல்றேன். என்ன நான் சொல்றது, காங்கிரஸ் அரசு இருந்த போது. ஓகே, சரியா, நான் காங்கிரஸுக்கு பெருந்தன்மையோடு சொல்லிட்டேன் பாருங்க. ரைட். என்ன அது புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க கேவியை வந்து கம்பேர் பண்றது இல்ல சார். நியாயமான ஒரு டவுட் என்னன்னா, சொல்லு, மத்திய அரசு ஊழியர்களுக்காக தானே சார், ராணுவத்துல இருக்கிறவங்க தானே, அங்க பீகார்ல இருக்கிற ஒரு ரெஜிமெண்டோ இல்ல பஞ்சாப் ரெஜிமெண்டோ மட்டும் அங்க இருக்க போறது இல்ல. தமிழ்நாடு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தானே இருக்க போகுது, பெங்கால்ல இருந்து தானே இருக்க போறாங்க. இல்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க சார்? 40 பேர் இருப்பாங்க. அப்ப 4 பேருக்கு மொத்தம் 32 ஸ்டேட் இருக்கு. மத்திய அரசு ஊழியர்கள்ன்றவங்க வெறும் இந்திக்காரங்க மட்டும் கிடையாது இல்ல சார். விஷயம் இல்லைங்க சார், மத்திய அரசு ஊழியர்கள் ஆங்கிலம் 40% தானே இந்திக்காரங்க இருப்பாங்க, மிச்சம் 60% மற்ற ஸ்டேட்ல இருப்பாங்கல்ல. அலுவல் மொழி ஹிந்தி கூட இங்கிலீஷும். இங்கிலீஷ் இருந்துச்சு, இங்கிலீஷ் இல்லைன்றது. ஆங்கில மீடியம், ஆங்கில வழி கல்வி, அதுல ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தி. 22 அட்டவணை ஹிந்தி மொழிகள். சரியா? அப்போ தாய்மொழி தான் முக்கியம். புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. நான் கேட்பது பெரும்பாலானோர் நீங்க 1ஆம் கிளாஸ், அதனால தான் நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் சொல்றேன் சார். பெரும்பான்மையே இங்க வேலைக்காகாதே. நம்மளுடைய கொள்கை என்ன சார்? நான் சொல்றது தாய்மொழியில கல்வி கற்கணும்னு நான் சொல்றது கொஞ்சம் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. எப்போ வந்தது கேவில? நாம இப்ப நீங்க கேவி பத்தி பேசுறது வந்து புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு இது வரலைங்க. முன்னாடியே கேவியினுடைய நோக்கம் என்னன்றத புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. நீங்க கேவியை தவிர்த்து விட்டு இல்ல அப்படி எப்படி சார் தவிர்க்க முடியும்? நீங்க அப்படிதான் தவிர்க்க இல்ல சார். புதிய கல்விக் கொள்கை எல்லாத்துக்கும் தான். ஐயோ தேவேந்திரன், நான் சொன்னேன் நீங்க புரியுது. தமிழ்நாட்டை மட்டும் தவிர்த்துருங்களேன். தமிழ்நாட்டை மட்டும் புதிய கல்விக் கொள்கையில இருந்து தவிர்த்துடலாம். நான் முதலே சொன்னா கோவப்படுவீங்கன்ட்டு. பொது அறிவுன்னு ஒரு அந்த அறிவுல இருந்து கேக்குறேன் சார். கேவியை மட்டும் விட்டுறலாங்கிற மாதிரி தமிழ்நாட்டை மட்டும் விட்டுறலாமே. இல்லங்க, நீங்க என்னங்க புரியாது? என்ன சார் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ்னு ஒன்னு இருக்குது சார். அது முக்கியம் இல்ல சார். அதுக்கு ஒரு சிறப்பு விளக்கு வேணும்ல. கேளுங்க, அதுக்கு தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு தன்மை இருக்கு. ஒரு நிமிஷம், கேவியில 3வது மொழியா தமிழ்நாட்டுல கூட தமிழ் படிக்க வேண்டும் என்பவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. டீச்சர்ஸ் மட்டும் இல்ல. இல்ல டீச்சர்ஸ் யார் கொடுக்கணும் தெரியுமா? யார் ரெக்ரூட் பண்ணணும்? புரிஞ்சுங்க. அதனால தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸுக்கு மாநில அரசு தான் கொடுக்கணும் சார். ரெக்ரூட் நம்ம பண்ணணும். இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையில மாநில பள்ளிக்கல்வித்துறை கிட்ட எங்களுக்கு தமிழ் டீச்சர் கொடுங்கன்னு ஏதாவது கேட்டிருக்கோமா? கேவியில வேலை செய்யறதுக்கு தமிழ் டீச்சர் எல்லாம் நீங்க கேவியில படிக்கணும்னு கேட்கக்கூடியவர்களால தமிழ் டீச்சர் கொடுக்க முடியாதா? என்ன சார், ஸ்கூல் நிர்வாகம் டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணணுமா? இல்ல நீங்க இன்னும் நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். கேந்திர வித்யாவில் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு 70 to 80% டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ்ல போறவங்க. படிக்க கொஞ்சம் விருப்ப மொழியாவே அப்படி இருக்க கூடாதுல சார். தாய்மொழிங்கிறது கட்டாய மொழி இல்ல. அப்ப இங்க புதிய கல்விக் கொள்கை, அப்ப தமிழ்நாட்டுல புதிய கல்விக் கொள்கை படி சொல்றேன் சார். சென்னையில தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய ஹிந்தி, பீகார் படிக்கக்கூடியவர்களுக்கு பீகார் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்களா? பீகார்ல தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழ்காரங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போனா தமிழ் சொல்லி கொடுக்கணும்ல. நான் சொல்றேன் தாய்மொழி. நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபே இருக்கக்கூடாதுன்றீங்க. இல்ல இருக்கட்டும் சார், புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துங்கன்னு கேக்குறேன். நான் இன்னும் சொல்றேங்க. அப்படியானால் தமிழ்நாட்டுல சமூக நீதி பெருசா பேசப்படுது இல்ல. சமூக நீதினா என்ன? எல்லோருக்கும் எல்லாம் சமம். அதானே சார் சமூக நீதி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 50 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி மற்ற இதெல்லாம். ஆமாம், 50 லட்சம். அப்போது நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் அரசகுமார் அவர்கள் 65 லட்சம்னாரு. 50 லட்சம் சொன்ன இல்லை 65 லட்சம் அப்படின்னாரு. சரியா, நான் 50 லட்சம்னே சொல்கிறேன். அப்போது சமூக நீதி என்ன? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது இனி தமிழ்நாட்டில் எந்த பள்ளிகளிலும் ஹிந்தி இருக்கக்கூடாது,
மற்ற மொழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுங்க. கேவி முதற்கொண்டு எதில் வேணா போடுங்க, போடுங்க. தைரியம் இருந்தா போடுங்க. இல்ல சார், சார் தைரியம் இருந்தா போடுங்க. சுதந்திர நாடு, நான் சொல்றத புரிஞ்சுங்க சார். புரிஞ்சிருச்சு சார். தைரியம் இருந்தால் தைரியம் இருக்கு சார், லாஜிக் இல்ல. தைரியம் இருக்கு, ஆனா லாஜிக் இல்ல. நீங்க கேள்வி எடுத்துட்டு வந்தீங்கல்ல சார், நீங்க கேள்வி எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அது அங்க கத்து கொடுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் கேக்குறது விலக்கு கொடுங்கன்றீங்க. நான் சொன்ன விலக்கு கொடுத்துடலாம் சார். ஆனால் ஒன்று, தைரியம் இருந்தா இந்த ஆப்ஷனை தர்மேந்திர பிரதான் பள்ளி செஞ்சுருவாங்க சார். நீங்க மத்திய அரசு சொல்லிட்டா செஞ்சிர போறாங்க. சொன்னா நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க. மத்திய அரசு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வச்சிருக்கா, மாநில அரசு ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம் வச்சிருக்கா. திமுக ஆதரவு லாஜிக் கேக்குறேன் சார். ஸ்டேட் போர்டு நான் என்ன ஸ்கூல்ல தமிழ்நாடு அரசு வாங்கிட்டு அப்புறமா கேள்வி நான் டவுட் கேட்டுக்கிறேன் சார். ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம் தான் மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, மத்திய அரசு கட்டுப்பாட்டுல சிபிஎஸ்இ இருக்கு. அதுல எப்படி மாநில அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்? கொடுக்காதீங்க. சிபிஎஸ்இ பள்ளி மூட சொல்லுங்க. தைரியம் இருந்தா மூட சொல்லுங்க. மத்திய அரசு சும்மா இருக்கும் சார். நீங்க தான் மத்திய அரசு பத்தி கவலைப்படுறது இல்லையா? என்ன சார்? இல்ல, நீங்க கவலைப்படுறது இல்லையே சார். ஸ்டேட் போர்டுக்கு ஒரு சிறப்பு விலக்கு கேட்டா நீங்க அப்ப சிபிஎஸ்இ அடிங்கன்னா என்ன நான் சொல்றத புரிஞ்சுங்க. சமூக நீதினா என்ன சார்? விருப்பம் இருக்கிறவங்க அங்க போய் படிக்கட்டும் சார். 3 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் படிக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இல்ல, பணம் இருக்கிறவங்க இல்லையே சார். நம்ம தான் மத்திய அரசு அனைவருக்கும் கல்வி திட்டத்துல நம்ம 25% தனியார் பள்ளிகள்ல இலவசம் கொடுக்குறோம்ல, அதுல படிப்பாங்கல்ல. இந்த பொய்யலா வேணாம். என்ன சார், அரசு பள்ளிகள்ல நீங்க அப்ப சொல்லி கொடுக்குறீங்களா? அரசு பள்ளிகள் இல்ல, அவர்களுக்கு தனியார் பள்ளிகள்லயும் சொல்றேன் சார். தேவேந்திரன், நீங்க தவறா பேசுறீங்க. இல்ல சார், நான் சொல்றது சமூக நீதினா என்ன சார்? 1 கோடி பேர் படிக்கிறாங்க சார், மாணவர்கள். 50 லட்சம் பேர் தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க சார், மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில். அவங்க 3 மொழி கற்றுக்கிறாங்க சார். இந்த 50 லட்சம் பேருக்கு ஏன் மறுக்கப்படுது? ரொம்ப சாதாரண கேள்வி. ஏன்னா இது ஸ்டேட் போர்டு கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப நீங்க எங்க திட்டப்படி இது பண்றாங்க. அப்ப நீங்க ஒருவேளை அப்படி வேணும்னா அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்விக்கு 25% ஒரு அரசு ஏற்பாடு பண்ணிருக்குல்ல, அதுல படிக்க போறாங்க தனியார் ஸ்கூல்ல. இல்ல இந்தி பிரச்சார சபால படிக்க போறாங்க. திமுக சேர்ந்துட்டீங்களா? கொஸ்டின் தானே சார் கேட்கல. நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே டென்ஷன் ஆவறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் அடுத்து என்ன சொல்லுவேன்ட்டு. அதை வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் கேட்பது ஒன்றுதான். ஒன்று, எல்லோருக்கும் 3 மொழி செல்ல வேண்டும். இல்லை என்றால் எல்லோரும் 2 மொழி தான் கற்க வேண்டும். கேவி உட்பட இருக்கட்டும். அப்படி சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். இவங்க சொல்ல முடியாது இல்ல சார். சட்டம் இல்ல இல்ல உங்கள்ட்ட அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்களே. சிபிஎஸ்இல இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது சார். கல்வின்னு அது சிபிஎஸ்இ பள்ளிக்கு பொருந்துன்னு கொண்டு வந்தீங்களா இல்லையா? யார் கொண்டு வந்தது சட்டம்? யார் கொண்டு வந்தது? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சும்மா கொண்டு வரலாம்ல சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பதில் சொல்ல மாட்டேங்க. திமுக அரசு தான் கொண்டு வந்துச்சு சமச்சீர் கல்வி. நேத்து தெலுங்கானாவில், மகாராஷ்டிராவில் சிபிஎஸ்இ பள்ளி உட்பட தமிழ் அவங்க தெலுங்கு கட்டாயம், பஞ்சாபி கட்டாயம். நான் என்ன சொல்றேன், இது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லுங்க. சன்ஷைன்ல கூட இனிமேல் ஹிந்தி இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் சார் அப்படி சொல்லணும்? எந்த லாங்குவேஜும் அந்தந்த ஸ்கூலோ அந்தந்த மாணவர்களோ விரும்பினா படிக்கட்டுமே சார். நீங்க நடிக்காதீங்க தேவேந்திரன், தெரியாத மாதிரி. நான் என்ன கேட்கறேன் உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியுது சார். பல மொழிகளை கற்பதன் மூலமாக பல கலாச்சாரத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். பல மொழிகளை கற்பது தவறில்லை. ஆனால் அது ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளுக்கு மறுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, இது தமிழ்நாட்டின் கொள்கை என்று சொல்லாதீர்கள். தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கொள்கைன்னு சொல்லுங்க. அது சொல்லுங்க. அப்படி என்றால் தமிழ்நாட்டு அரசு நடத்துற பள்ளிகள்ல தானே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். இல்ல நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கைன்னு சொல்றீங்க. அப்போ சிபிஎஸ்இல படிக்கிறவங்க தமிழன் இல்லையா? சிபிஎஸ்இங்கிறது மத்திய பள்ளி கல்விக் கொள்கையே, அது மத்திய இல்ல சார். சிபிஎஸ்இல படிக்கிறோம் தமிழனா இல்லையா? ரைட் சார். பீகார்ல 3 மொழி படிக்கிறாங்களா? பீகார்ல 3 மொழி படிக்கிறாங்களா? மொழி கொள்கை தானே சார். அவசியம் இல்லைங்க. மத்திய அரசு அததான சொல்லுது சார். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க சார். நீங்க கல்விக் கொள்கைக்குள்ள வந்துட்டாங்கல்ல, புதிய கல்விக் கொள்கைக்குள்ள வந்துட்டாங்கல்ல சார். மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இவங்க நார்த் இந்தியால ஒரே ஒரு மொழி சொல்லி கொடுக்குறாங்க, ஹிந்தி மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. யார் சொன்னது அப்படின்னு இப்ப திமுக அமைச்சர்களே சொல்றாங்க. தெரியாத பேசுறாங்கன்றா நீங்க முதிர்ச்சி டேட்டாவை காட்டிருங்க சார். பீகார்ல 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. அவங்க ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க. அவங்க டேட்டா காம சொல்றாங்க. நான் 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க நான் சொல்றேன். 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. பாருங்க, இத்தனை பிள்ளைங்களுக்கு தெலுங்கு தெரியும், இத்தனை பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியும் காட்டணும். மிஸ்டர் தேவேந்திரன், மாத்தி பேசுவாங்க. யாரோ ஒரு திமுக அமைச்சர் கேவலமா கூட பேசுறாங்க. அதெல்லாம் ஒத்துப்பீங்க? தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர மத்த எல்லா கட்சிகளும் இந்த ஸ்டாண்ட் சார். நான் சொல்றது நாங்க நல்லது சொல்றோம் சார். ஒரு சைடுல பாஜக சார், நாங்க நல்லது. இந்த சைடுல எல்லா கட்சியும் நாங்க நல்லது சொல்றோம்.
தான் சொல்றேன். புதுசா கட்சி தொடங்கின விஜய் முதற்கொண்டு முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறார்கள். மொத்த பேருமா சார்? சரி, விஜய் நடத்துற ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அவரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க சார். சார் யார் சார் நடத்த சொல்றது? அவங்க மாநில பாடத்திட்ட அது நல்ல ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க அதை நடத்த போறாங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கிறேன், அவர்களை மாநில பாடத்திட்டத்துல நடத்தக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்க? சொல்லல. அப்ப அவங்க சேருங்க. இல்ல சார், அங்க சார் மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கையை ஒத்து போகணுமா வேணாமா? கரெக்ட் சார், ஒத்து போங்க. எஸ். மாநில பாடத்திட்டத்தில் நடத்துறதுக்கு கவர்மெண்டே நிறைய ஸ்கூல் வச்சிருக்கு. மத்திய பாடத்திட்டத்துக்கு தான் இங்க ஸ்கூல் இல்ல, நம்ம அதை நடத்துவோம்னு நடத்துறாங்க. நீங்க பேசுறது உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க, உங்களுக்கே இது சரியா போடுதான்னு கேளுங்க. தமிழக அரசு பள்ளிகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன அனைவருக்குமே தெரியும். இந்தியாலே கொஞ்சம் பெட்டரா இருக்கு, மிக மோசமாக. பாஜக மாநிலங்களை விட பெட்டரா இருக்கு. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லட்டுமா? அப்படி என்றால் 2009க்கு மேலதான் புற்றீசல்கள் போல தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்தாங்க. ஏன்னா மெட்ரிகுலேஷன் எல்லாம் அப்படியே சிபிஎஸ்இ மாத்தினாங்க சார். ஏன் உங்களுக்கு ஏன் அவ்வளவு? ஓகே, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு மெட்ரிகுலேஷன் இருந்துச்சோ, சமச்சீர் வந்ததும் அது அப்படியே சிபிஎஸ்இ பேரை மாத்தி விட்டு போறாங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் தெரியல சார். 1630. சரியா சார்? இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயும் அதிகமா சிபிஎஸ்இ பள்ளிகள் இருப்பது எந்த மாநிலம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடா தான் இருக்கும் சார். ஏன்? ஏன்னா ஒருவேளை இருந்தால், நான் தமிழ்நாடுன்னு சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. புரியுது. டெல்லி, ஹரியானாவிற்கு பிறகு தமிழ்நாடு தான் அதிக சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கல்வி திட்டம் மிக மோசமாக இருக்கிறது என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் காரணமாகத்தான் தனியார் பள்ளிகள். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு லாஜிக் சொல்றேன். சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து என் பிள்ளையும் அவன் பிள்ளையும் ஒரே இதுல படிக்கிறதா, அப்ப நமக்கு வித்தியாசமா வேணும் சிபிஎஸ்இ மாத்துனாங்க. அந்த அந்த அறுவடை பண்ணிக்கலாம், அப்படி பணக்காரர்கள்ட்ட அறுவடை பண்ணிக்கலாம்னு மாத்துனதா. சன்ஷைன் ஸ்கூல் தானே சொல்றீங்க? எல்லா ஸ்கூலையும் யாராக இருந்தாலும் தனியார் ஸ்கூல், எல்லா கல்வி வியாபாரம் சொல்றாங்க. மத்திய அரசு அனுமதிச்சு ஆரம்பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இல்ல நல்லா புரிஞ்சுங்க. இந்த பள்ளிகளை இதனால் வரையிலும் துவங்க வேண்டும் என்றால் தடையில்லா சான்று கொடுக்க வேண்டிய மாநில அரசு கடமை மாநில அரசுக்கு இருக்கு. சட்டம் அனுமதி சார். ஒரு நிமிஷம், சட்டம் நான் கொடுப்பேன் சார், அது கேட்டா கொடுப்பேன். ஆனா தடையில்லா சான்று எடுத்துட்டு வந்தாதான் இதனால வரைக்கும் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கும் புரிஞ்சுங்க. இன்னொரு கேள்வி சார், சமூக நீதி, லஞ்சம், ஊழல். இன்னொரு கேள்வி, நான் கேட்பது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. 2009க்கு பிறகுதான் 350 இருந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் இன்னைக்கு 1630 அல்லது 35 இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய மிக மோசமான கல்விக் கொள்கையினால பள்ளிகள் பாதிக்கப்பட்டன, மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பெற்றோர்கள் இனி தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அதனாலதான் சிபிஎஸ்இக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் படையெடுத்தார்கள். அதனால்தான் கல்வி வியாபாரிகள் அதிகரித்தார்கள். இதுதான் உண்மை. இல்லைன்னா வேற எதனா டீட்டெயில் எனக்கு சொல்லுங்க, என்ன இதனாலன்ட்டு. சார் உங்க கண்ணாடியை முதல்ல பாருங்க சார். ரைட் சார், அதே கேள்வி கண்ணாடியை பாருங்க. பாஜக தலைவர், வெஸ்ட் பெங்கால் பாஜக தலைவர் இந்தியால பெங்காலியே அழியுது அப்படின்னு பேசுறாரு. நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் ஆங்கிலத்தால் எல்லா தாய்மொழிகளும் அழிந்து போய்கின்றன. அதனாலதான் தாய்மொழி வழி கல்வி வேணும்னு சொல்றோம். இதான் தொடர்ந்து தாய்மொழி கல்வி தான் இங்க மாநில அரசு திட்டத்திலே இருக்கே சார். என்ன நீங்க தாய்மொழி வழி கல்வி, நீங்க தமிழ் பாடம் இல்ல, நீங்க தேசிய வழி கல்வி தான் சார். இல்லையா சார், 2 மீடியமும் இருக்கு சார். போய் பேசாதீங்க சார். சரி, நீங்க எனக்கு எழுதி கொடுங்க சார். தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்க எத்தனை பேரு தமிழ்நாட்டுல? சார் தேவேந்திரன், ரைட். சும்மா நீங்க வந்து 4 கிளாஸ் தமிழ் மீடியம், 1 கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் சார். நான் படிக்கும்போது நான் சொல்றது இன்னைக்கு என்ன சூழ்நிலை, தமிழ் வழி கல்வி எவ்வளவு ஸ்கூல்ல பள்ளிகள் இருக்கு? ராகுல் காந்தி சமீபத்துல என்ன பேசினார் பாத்தீங்களா? இங்கிலீஷ் படிக்கட்டும் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் சார் நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் மாநிலங்கள்ல எல்லா முதல்வர்களையும் பேசுறாங்க. யாரும் நான் பேசுவது என்னன்னா, ரொம்ப தெளிவா சொல்றேன். என்னுடைய ஏழை மாணவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் என்ன கற்கிறார்களோ, எப்படி கற்கிறார்களோ அப்படித்தான் எல்லோரும் கற்க வேண்டும்.
இந்தியா முழுக்க correct-ஆ? உத்தரப்பிரதேசத்துல கரெக்டா அந்த உத்தரப்பிரதேச வா, மாநில fine. அரசு ஸ்கூல்ல Fine, என்ன இருக்கோ அத அதான், அங்க இருக்கிற அதான், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கத்து கரெக்டா கொடுக்கணும். சொன்னீங்க. அங்க இருக்கிற அதுக்குதான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அதுக்குதான் பிஎம்சி ஸ்கூல்ஸ், அதுக்குதான் சமூக நிதி கொடுங்க. ஏன் கொடுக்கல சொல்லட்டுமா? நான் சொல்றேன், சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. நீங்க திமுகவுக்கு பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. அப்ப அமைதியா இருங்க. சமகர சிக்ஷால ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னு, கணினி வழி கல்வி. அந்த கணினி வழி கல்விக்கு ஆய்வுக்கூடங்கள், லேப்ஸ், அந்த லேப்ஸுக்கும் கணினி வழி கணினியை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கும் இந்த சமகர சிக்ஷான் மூலமாக நிதி அளிக்கப்பட்டது. அதை தமிழக அரசு பெற்றுக்கொண்டது. ஆனால் அதற்காக அது செலவிடப்படவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. இந்தியா முழுக்க அதுதான் ரீசனா சார். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். தர்மேந்திர பிரதான் ஒரு வேற நிமிஷம் சொன்னாரு இருங்க சார். அதுக்காக ஏன் உங்களுக்கு சார் அவசரம்? கல்வி அமைச்சர் வேற சொல்றாரு. நான் சொல்றேன் கேளுங்க, கொஞ்சம் முழுசா நான் சொல்றது கேளுங்க. அது வந்து பிஎம்சி ஸ்கூல்ஸ், அதான் அந்த நான் சொல்றது சமகர சிக்ஷா. ஓகே, புரியுதுங்க. பிஎம்சி ஸ்கூலுக்கு நீங்க இதை ஏற்றுக்கொண்டால் அப்படின்றது தான். ஏன் அப்படி ஏத்துக்கணும்? ஒரு நிமிஷம், அதுக்கு நான் பதில் வேற இருக்குல்ல சார். நான் பதில் சொல்றேன் கேளுங்க சார். ஏன் விஜய் கேக்குறாரு அப்படிதான். நான் அவர் ஏன் சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி போய் இதுல ப்ரோ சேர்ந்தாதான் கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. ஓகே ஓகே. என்ன அப்போ நான் என்ன சொல்றேன், இல்லை உங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியுன்றதுக்காக சொல்றேன். அப்போ இந்த சமகர சிக்ஷா நிதியின் மூலமாக, இது நான் சொல்ல, தமிழகத்துல கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கணினி ஆசிரியர்கள் அவர்கள் அதற்கான தகுதி பெற்றுவிட்டு தமிழக அரசால் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு 100கணக்கான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். போய் நீங்க தட்டினாலே வரும். இந்த மாதிரி இதற்காக மத்திய அரசாங்கத்திடம் நிதி பெற்று எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி கணினி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கடிதம் கொடுத்துருக்கு. மற்ற மாநிலங்கள் என்ன பண்றாங்க, இந்த சமகர சிக்ஷா நிதி பெறுகிற பள்ளிகள்ல இவை எல்லாமே சரியான முறையில் ஏற்கப்பட்டிருக்கிறது. பிஎம்சி ஸ்கூல் என்ன, இந்தியா முழுமைக்கும் 14,500 பள்ளிகள். இது வந்து ஒரு மாடல் பைலட் ப்ராஜெக்ட், மாடல் ஸ்கூல்ஸ். நீங்க சொன்னீங்கல்ல, அதான் சொன்னேன். நம்ம இந்தியா முழுக்க ஒன்று எடுத்துட்டு வாங்கன்னு, அதுதான் எடுத்துட்டு வராங்க. இந்தியா முழுமைக்கு என்ன எடுத்துட்டு வராங்க, 3வது மொழி கற்றுக் கொடுங்கள். நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஐயோ என்னுடைய டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படிதான் சொல்லிருக்காரு. சகோதர சகோதரிகளே, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மொழி அழிந்து கொண்டிருக்கிறது, இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்றேன், இது நியாயமே இல்லைதான், உங்க ஆட்சியில தான் அப்படி போச்சு. இந்த ஆட்சியில இந்த மொழிகளை மேம்படுத்துவதற்காக நாம 56 மொழிகள், 52 மொழிகள்ல நாம் அதற்கு உண்டான திட்டத்தை வழங்கி இருக்கிறோம், நிதியை கொடுத்திருக்கிறோம். அந்த மொழிகள் எங்க மொழி அழியல, எங்களுக்கு அந்த இதுல இருந்து விலக்கு கொடுத்துட்டு மத்தபடி கொடுத்துருங்க, பிரச்சனை இல்ல. இதோட நிக்கல. ஓகே, இதோட நிக்கல. இப்போ அந்த மொழி, தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, பாரதியார் என்ன சொன்னாரு, அதுதான் தேசிய யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் தேமதுர தமிழோசை. ஞாபகம் இல்லையா? இல்ல சார், இது இல்ல. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், உலகம் பூரா தமிழ் போகணும். நான் என்ன சொல்றேன், தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். டீச்சர்ஸ் உதாரணத்திற்கு 50 தெலுங்கு ஆசிரியர், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அரசோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு இங்கிருந்து 100 தமிழ் ஆசிரியர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும். அவங்க 100 யாருக்கெல்லாம் அனுப்பணும், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க படிச்சு. அப்படி இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. குஜராத், இப்ப தெலுங்கானாவும் மகாராஷ்டிராவும் அப்படி மாத்தி இருக்கா? தாராளமா. உத்தரப்பிரதேசமும் தெலுங்கானாவும் அப்படி மாத்தி இருக்கா? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க மாத்திக்கிட்டாங்களா? அப்படி செய்வாங்க, இப்பதான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இதுவரைக்கும் செய்யலையே சார். கண்ணு 70 வருஷமா மொழி கொள்கைன்றீங்க, ஆனா ஒண்ணு நடக்கலைங்க. சமகர சிக்ஷால என்ன சொன்னாங்க, நாங்க செய்யறோங்க, எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. இன்னொரு முறை என்ன சொன்னாங்க, நாங்க கண்டிப்பா இதை செஞ்சிருவோம், கொடுங்க, கொடுத்தாங்க. 3வது முறை என்ன சொல்றாங்க, நாங்க செய்ய மாட்டோம்ன்றாங்க, உனக்கு கொடுக்க முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சு, இது கல்விக்கான நிதியை நிறுத்தவில்லை, கல்விக்கான நிதி இன்னும் வந்து கொண்டு தான் இருக்குது. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா, மதிய உணவு திட்டம் இருக்குங்களா, இல்ல இங்க சத்து உணவு திட்டம், இதற்கான உணவை யார் கொடுப்பது தெரியுமா உங்களுக்கு? மத்திய அரசு தான் கொடுக்குது. மத்திய அரசு தான் கொடுக்குது. இந்தியா முழுக்க நிறுத்திட்டாங்களா? வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருந்துச்சு, நிதியை கொடுக்குறீங்க சரின்னு வாங்கிட்டாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, கல்விக்கான நிதி அது மட்டும் இல்லை, கல்வி கட்டமைப்பு அது எல்லாமே வேற. இது
இந்தியா முழுமைக்குமான மாடல் ப்ராஜெக்ட்ஸாக டெவலப் கொண்டு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கான நிதி. மும்மொழி கொள்கைக்குள்ள கிடையாதுல்ல, ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட் தானே. இப்போ நீங்க தானே சொன்னீங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு. ஆனா அதுதான் இப்போ அது சொன்னா இந்தியா முழுக்க தான் ஒரே மாதிரி இல்லையே, நீங்க தான் அப்படி செய்யல. இல்ல தப்பா சொல்றீங்க. இல்ல சார், கேவி வேற மாதிரி தானே இருக்கு. சிக்ஷாவும் கேவி வேற மாதிரி தானே இல்ல. இருக்கு. அதான் நீங்க வந்து கேவி பத்தி பேசினீங்கன்னா தமிழ்நாடு கேவியும் ஒண்ணா வைங்க சார், முடிஞ்சு போச்சு. நான் ஓகேன்றேன். நீங்க இப்ப தனியார் பள்ளிகளையும் அரசு பள்ளியும் ஒண்ணா வைங்க சார். நீங்களும் வச்சிருங்க, நீங்களும் வச்சிருங்க, நீங்களும் சார். நீங்க தைரியமா இருந்தா சொல்லுங்க தானே சொல்றேன். நான் ஒண்ணும் சொல்லல. உத்தரப்பிரதேசத்துல 2000 கோடி ஒரு பெரிய விஷயம். இப்படி சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல நாளைக்கு நாங்க அறிவிக்க போறோம், நாளான்னைக்கு நீங்க அறிவிப்பீங்களான்னு கேளுங்க. நான் சொல்றேன் 2000 கோடி பெரிய விஷயமா? நீங்க எங்க இருந்து வருவாய் ஈட்டுறீங்க? தமிழ்நாட்டுல இருந்து. தமிழ்நாட்டுல எங்க இருந்து? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டு எப்படி? தமிழ்நாட்டு மக்களுக்கு வரி பணம் அதிகமாக எப்படி வரி வசூலுக்கு எங்க இருந்து வசூல் பண்றீங்க? எங்க இருந்து? டாஸ்மாக்ல இருந்து. தமிழ்நாடு அரசு சார், மத்திய அரசு எங்க இருந்து வசூல் பண்ணுது? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல உண்மையா இல்லையா? இல்ல சார், இல்ல. பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல குறைவான வரி பெர்சன்டேஜ் தான். டாஸ்மாக்ல வரியே இல்ல சார். பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல வரி பெர்சன்டேஜ், டாஸ்மாக் வரி பெர்சன்டேஜ் கம்மி தான் மற்ற மாநிலங்களை விட. தமிழ்நாட்டுல தான் மிக அதிகம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க நான் ஏன் அதை கொண்டு வந்தேன்னா, உங்களுக்கு 2000 கோடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்களுடைய இலக்கே 45,000 இருந்து 50,000. எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போன வரி தானே, நாங்க என்ன கொடுத்தத தானே கேக்குறோம். You should feel ashamed for this. இந்த மாதிரி அவங்க முதலமைச்சர் வரி தர முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நொடி போதுன்றாருல. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. எல்லா தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளும் சப்போர்ட்டுக்கு வருது சார். ஆமான்னு சார் அப்படி சொல்லக்கூடாது சார். அப்படி சொன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன். அது இல்ல, நீங்க ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கும் போது அதுவும் பிரேக் டவுன் தானே. கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு இருமொழியை. தமிழ்நாட்டுக்கு இருமொழியை கான்ஸ்டிடியூஷன் தானே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இங்க கலாட்டா சேனல்ல போய் நாராயணன் சார் கிட்ட போய் பேட்டி எடுத்துவான்னு சொல்லி அனுப்புறாங்க. நீங்க ஒரு கோவிந்தன் போய் பேட்டி எடுக்கிறீங்க, இல்ல ராமசாமி போய் பேட்டி எடுத்து இதான் நாராயணன் சொன்னா ஒத்துப்பீங்க? எப்படி சார் ஒத்துப்பாங்க? அதேதான் இப்ப பண்றாங்க இவங்க. சொன்னா இது இப்ப இதை விட நான் எப்படி சொல்ல முடியும்? ப்ரொடெக்ட் பண்ணது சார் இருமொழி மாநில திட்டத்தை. ஐயோ, நான் சொல்றது புரிஞ்ச மாட்டேன்றீங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றாங்க. ரைட் சார். இதுல வந்து உங்களுக்கு ஏற்பு இருந்தால் இதை செய்யுங்கள், இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா சார்? தமிழ்நாட்டுல அரசியல் நம்ம கட்சி வச்சிருக்கும் பொழுது நம்ம திசையில பெருசா யாரும் இல்ல. ஆனா இந்த திசையில எல்லாம் நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு விஷயத்துல. ஆனா ஒரே சைடுல நிக்கிறாங்க. அதிமுக திமுக ரைவலரிஸ் ஒரே சைடுல நிக்கிறாங்க. தாவேக்க கூட வந்து நிக்குது. எல்லா கட்சிகளும் இந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. இது ஓட்டுக்காக தான் சொன்னாங்க. மக்கள் இந்த பக்கம் இருக்காங்கனால தானே சார். அப்படின்னா மக்கள் இன்னைக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க? கொந்தளிச்சிருப்பாங்கல்ல நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, கொந்தளிச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எங்களுக்கு 3 மொழி தான் வேணும்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்படி கேட்கலைன்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் தானே. கொஞ்சம் இருங்க, ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, தங்களுடைய குழந்தைகளை, மாணவ செல்வங்களை சிபிஎஸ்சி அப்புறமா அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து எல்லாரையும் விலகிட்டு எல்லா அரசு பள்ளிக்கூட போய் சேர்த்திருப்பாங்க. மக்கள் நீங்க சொல்றபடி பொங்கி எழுந்தாங்க. புதிய கல்விக் கொள்கை சூப்பர்னா உத்தரப்பிரதேசத்துல சிபிஎஸ்சில இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருப்பாங்கல்ல. புரிஞ்சுங்க நான் சொல்றது. அங்க யாரும் இது வேணாம்னு சொல்லி. அதான் சார் வேணாம்னு சொல்ல. மும்மொழி கொள்கை, பிஎம் ஸ்ரீ சூப்பர், இந்த திட்டத்தை மாநில அரசு ஏத்துக்குச்சு. இனிமேட்டு உத்தரப்பிரதேச அரசு பள்ளிகளே நல்லா இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டு வந்து அந்த மக்கள் அங்க சேர்த்திருப்பாங்கல்ல. இன்னும் அங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கதானே செய்யுது. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் படிக்க வைக்கிறாங்க. அங்கேயும் இருக்க வேணாம். அப்ப அங்கேயும் இருக்க வேணாம் சார். நீங்க இந்தியா முழுக்க தூக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல, இது ஆர்குமெண்ட் சரியான பாருங்க. அங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் தாய்மொழி வழி கல்வி 3 மொழிகள் கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் எல்லா ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி. எதுக்கு அப்ப சிபிஎஸ்சி தனியா சொல்றதுக்கு? அதான் அதற்கான முயற்சி தான் தேசிய கல்விக் கொள்கை. கரெக்டான நல்ல பாயிண்ட் அது. நீங்க கொஞ்சம் அதெல்லாம் நீங்க கேட்ட விஷயம் வந்து சரியானது. அதற்கான முயற்சி, தரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க கேட்டீங்களா உங்க காதால? ஏன் நீங்கள் ஹிந்தி அல்லது மற்ற மொழி கற்றுக் கொடுக்க மறுக்கிறீர்கள்? நாங்க அப்படியெல்லாம் எதுவும். ஒரு நிமிஷம் இருங்க சார். யாருக்கிட்ட கேட்டாங்க? நிருபர் கேட்கிறாரு. உங்களுடைய நிருபர் வந்து கேட்கிறாரு. யாருக்கிட்ட? உதயநிதி. 3வது மொழியை சரியான கரெக்டா சொன்னா 3வது மொழியை ஏன் அரசு பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உதயநிதி என்ன சொன்னார் தெரியுமா இல்லையா? நாங்கள் எதையும் தடுக்கலாம் இல்லை, விருப்பம் இருந்தால் படிச்சுக்கிட்டோம். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நாங்கள் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் சாப்பாடு கொடுக்குறோம், ஃப்ரீயாக இலவசமாக உணவு கொடுக்குறோம், இலவசமாக சீருடை கொடுக்குறோம்.
சிபிஎஸ்சியில கொடுக்குறாங்களா என்ன என்ன? சார் பதில்? அது கேள்வி என்னன்னா, ஒரு நிமிஷம். சிபிஎஸ்சியில 3 மொழி இருக்குது, நான் ஏன் மாநில சொல்லட்டுமா? அரசு பள்ளிகள் இல்லைன்னு என்ன கேட்கும்போது என்ன தயவு மாநில அரசு செஞ்சு பள்ளிகள்ல என்ன இதெல்லாம் பேச- இருக்கு, ஏன் அது இல்ல, என்ன தயவு செஞ்சு அங்க இல்ல பேசாதீங்க. அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளவு இல்ல சார், tension? கரெக்ட், அந்த வேர்ட்ஸ் அரசு- கரெக்டா வைக்கிறேன், வேற ஏன் ஒண்ணும் இல்ல. அரசு கொடுக்க கூடாதா? சாப்பாடு கொடுத்தா சிபிஎஸ்சி கொடுக்க சாப்பாடு கூடாதா? அப்ப ஃப்ரீயா நீங்க- எஜுகேஷன் அப்ப கொடுக்க நீங்க- கூடாதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா சாப்பாடும் இலவச சீருடையும் கொடுத்தா மத்த மொழியெல்லாம் கத்துக்க நோக்கம் யாருக்கு நம்ம அந்த படிப்பு கொடுக்குறோம்னு இருக்குல்ல. கேட்டீங்க. நவோதயா வித்யாலயா இருக்கு பாத்தீங்களா? நவோதயா அது தமிழ்நாட்டுல இல்லையா சார்? அது எந்த நம்ம செய்யுது உங்களுக்கு தெரியுமா? அது கிராமப்புறங்களுக்கான பள்ளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உறைவிட பள்ளி, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். அங்க யூனிஃபார்ம், ஹாஸ்டல், உணவு, 3 வேளையும் உணவு, ₹1 1 பைசா கூட யாரும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நவோதயாவுடைய நான் சமீபத்தில் நான் திருமாவளவனுடன் நான் விமானத்தில் வந்தேன். நானும் அவரும் ஒரே விமானத்தில் பயணிச்சேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நவோதயா பள்ளி கிராமப்புறத்தில் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு, அந்த மக்களுக்கு உபயோகப்படும். நீங்கள் தமிழகத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கு, அரசியல் வேறுபாடு இல்லாமல் நீங்கள் அதை துவங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்ன்றதை நான் சொல்ல விரும்பலை, அதை விட்டுருங்க. நான் சொன்னேன், நான் ஒரு தமிழன் என்கின்ற அடிப்படையில் எல்லோருக்கும் நல்ல கல்வி செல்ல வேண்டும். முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நான் காசு கொடுத்து படிக்கிறவங்களுக்கு பல மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படலாம். ஆனால் காசு இல்லாமல் நான் ஃப்ரீயாக உணவும் சீருடையும் கொடுப்பதனால நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல எகத்தாளம் இல்ல சார், ஏளனம் இல்ல சார். கேவலப்படுத்துறாங்க. அவங்கள பாதியிலேயே வெட்கக்கேடு. பாதியிலேயே இதை ஸ்கூல்ல விட விட்டு ஒரு அவங்க வெட்கக்கேடு. போயிடக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும்ன்ற முயற்சி இல்ல. பாதியில நான் இல்லைன்னா அதான் போயிடுவாங்கல்ல ஸ்கூலை அந்த- விட்டு. அந்த மதிய- இடைநிற்றல் அதிகரிச்சிடக்கூடாதுன்ற அரசோட சரி, கணிவு இல்ல. உணவு யாரு கொடுக்கறது? மாநில சரி, அரசு. அப்ப நான் என்ன சொல்றேன், மாநில அரசு இல்ல, உணவு கொடுப்பது மத்திய அரசு. மத்திய அரசு இப்படியான ஸ்கீம் எல்லாம் இந்தியா முழுக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாட்டுல இருக்குல்ல சார். திருப்பி நான் இன்னைக்கு அதே பேசிட்டு இருக்கேன், நீங்க ரைட் சார், ஓகே. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் சொல்றது புரியுது. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, கல்விக்கான நிதி சமகர சிக்ஷா பிஎம்சி மட்டும் இல்லை, பல்வேறு வழிகளில் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல வழிகளில் வருது. ஆனா தமிழ்நாட்டுக்கு வச்சிடுறீங்க. நான் சொல்றது புரியுது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக துவங்கப்படுகிற, நான் இப்போ கம்ப்யூட்டர் லேப் ஏன் சார் நீங்கள் ஓப்பன் பண்ணல? பதில் சொல்லுங்க சார். கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் ஏன் சார் அப்பாயின்மெண்ட்? உணவரதம் இருக்கிறாங்க சார், ஏன் சார் இதுதான் சிறப்பு சார். இது கேட்கலாம். இதுதான் ஆனா ஒரு மாநில திட்டத்துக்கு எதிராக நிற்கும் போது தானே கொஞ்சம் உங்களுக்கு புரியாது பேசுறீங்க. சமகர சிக்ஷா என்கிற நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிற நிதியிலிருந்து பறிக்கப்படவில்லை, ஒதுக்கப்படவில்லை, கூடுதலாக ஒதுக்கப்படுகிற ஒரு நிதி. புரியுது புரியுது. அப்போ அதை இந்த காரணம் சரியா பயன்படுத்தல. இந்தியா முழுமைக்கும் எல்லா பள்ளிகளிலும், அரசு பள்ளிகள்ல, தனியார்கள்ல, அரசு பள்ளிகள்ல எல்லா நிறுவனமும் கொடுக்கும் பொழுது நீங்க ஏன் மிஸ் பண்றீங்க? வாங்கிட்டு ஏன் செய்யல? இது சிறப்பான கேள்வி சார், கேளுங்க. என்ன அரசு கிட்ட இருந்து பதில் வருதுன்னு பார்ப்போம். அது வேற பதில் வரும். போராடிட்டு இருக்காங்க. இந்த விவாதம் அதே மாதிரிதான் பிஎம்சி பள்ளிகளும். நீங்க இத ஒத்துக்கிட்டாதான் பண்றது. அதுதானே சிக்கலா? அது ஒரு சிக்கல் இல்ல. 2ஆம் ஆண்டு துவக்க விழால ஒரு கட்சி தலைவர் இததானே பேசுறாரு. நான் சொல்றது புரிஞ்சுங்க. அவர் என்ன பண்றாரு? அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்? ப்ரோ, இனிமேல் ப்ரோ அந்த விஜய் இனப்பள்ளி வித்யாலயில ப்ரோ, இனிமேல் ப்ரோ அங்க வேற மொழி சொல்லிக் கொடுக்கப்படாது ப்ரோ, தமிழ்லயே நாங்கள் அறிவியல் இருந்து. இல்ல சார், இதுக்குதான் பதிலுக்கு இப்படி வைப்பாங்க. உத்தரப்பிரதேச சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கல்ச்சருங்க, அங்கதான் மாநில திட்டத்திலேயே இவ்வளவு நல்லதா கொடுக்குறீங்களே. ரைட் சார். சரி, விஜய் இன்னொரு விஷயம் சொன்னாரு. திமுகவும் பாஜகவும் இதை பேசி வச்சுக்கிட்டு செய்து அவங்களுக்குள்ள ஒருத்தர் அதுக்குதான் பதில் சொல்லிட்டேன்ல, விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. இவ்வளவுதான் பதில் இருக்கு. இது சினிமா இல்ல. ஏன்னா வேற ஏதோ மறைக்கிறீங்க அல்லது ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை திசை திருப்புறக்கு 2 பேர் பேசி வச்சுக்கிட்டு இப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வன்முறைகள், படுகொலைகள், அதெல்லாம் மடை மாத்திரக்கு நீங்க இதை பண்றீங்களோன்ற சந்தேகத்தை தான் வைக்கிறாங்க. இதை கிளப்புறோம். இப்ப கிளப்பினால பாருங்க, அதை பத்தி எல்லாம் யாரும் பேசுறது இல்ல. கிளப்புவது நீங்கள், எதிர்கட்சிகள், ஊடகங்கள். தர்மேந்திர பிரதான் இப்படி சொல்ல போய் தான் பெருசா ஒரு கலெக்டர் பேசுறாரு, மயிலாடுதுறை கலெக்டர். 3 வயசு குழந்தை தப்பு பண்ணிச்சுங்க, அதனால தாங்க அது நடந்துச்சுன்றார். இன்னொரு தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரு தெரியுமா இல்லையா? அப்படி ஒரு மாவட்ட செயலர் இது வரலாம். இப்போ இந்நேரம் அந்த மாவட்ட செயலர் தூக்கி போட்டுருமா, வேணாமா, அவன் கசி விட்டு
அப்புறம் என்ன சார் முதலமைச்சர், நான் சொல்வதை கேட்க வேண்டும், இல்லை என்றால் நீ இருக்க மாட்டாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட செயலரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்நேரம் அந்த நபரை கட்சியிலிருந்து தூக்கி வீசி இருக்க வேண்டாமா இல்லையா? என்னன்னா சார், கட்சி கூட்டத்துக்குள்ள இப்படி பல கட்சி தலைவர்களும் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பாஜக தலைவர்களே கூட கட்சி கூட்டத்துக்குள்ள என்ன பேசுறாங்க இதெல்லாம் இருக்குல்ல. யார் என்ன பேசுறாங்க சொல்லு. இது மாதிரிலாம் சும்மா இல்ல சார், கட்சி கூட்டத்துல பேசுறது எல்லாம் கட்சி கூட்டத்துல மாவட்ட ஆட்சித்தலைவரா வந்து நான் தூக்குவேன் பேச முடியுமா சார்? இல்ல சார், என்ன பேசுறீங்க? அமித்ஷா ஒரு கட்சி கூட்டத்துல புரிஞ்சுங்க என்ன பேசுறாரு அமித்ஷா? முலாயம் சிங் யாதவ் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி ஒன்று பரவி அது எவ்வளவு ஷேர் ஆயிடுச்சு, அது வர்றதுக்குள்ள எப்படி ஆச்சுன்னு எல்லாம் சொல்றது. அது எதுக்கான உதாரணம்னு ஆகுது, இப்படி பேசலாமான்னு ஆச்சு. இல்ல சார், அதான் இது அந்த மாதிரி ஆங்கிள் எடுத்துப்பாங்கல்ல. நான் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறேன். சில நாட்களாக தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் திசை மாற்றும் விதமாக பேசுவது போன்று பேசாதீர்கள், ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள், நீங்களும் அதற்கு பலியாகாது. எப்போதும் பலியாக மாட்டோம். இல்ல அது தவறு. அப்போ நீங்க அவர் பேசல, இவர் ஏன் சார் ஒரு மாவட்ட கலெக்டரையும் ஒரு மாவட்ட எஸ்பியையும் நான் தூக்கிடுவேன் நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? ஆட்சி வந்த 5 நிமிஷத்துல எல்லா மணலையும் அழிந்து போண்டாரு. இப்ப அதானே நடக்குது. எத்தனை ஊழல், எவ்வளவு பெரிய மோசடி நடைபெற்று கொண்டுங்க. கார்பரேஷன் பாருங்க, டாய்லெட்டுக்குங்க பல கோடி ரூபாய் ஊழல். இதையெல்லாம் நீங்க பேசுறதை விட்டுட்டு சும்மா லாங்குவேஜ் அப்படி ஆச்சு இதுவாச்சு என்ன. நீங்க வந்து திமுக என்ன தமிழுக்கு வந்து சார் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், தமிழை அழித்து கொண்டிருக்கிறது திமுக. அனைத்து பள்ளி பெற்றோர் அசோசியேஷன் அப்பா அப்படின்னு ஒரு செயலி ஆப், நீங்க சொல்லுங்க இது நியாயமான்னு சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அனைத்து பள்ளி பெற்றோர்கள் சங்கம் அதானே, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஆப்பா பே சா அதானே கரெக்ட். அனைத்து சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்ல நீங்க தமிழனா இல்லையா? நான் தமிழன், திருநெல்வேலி மேல நீலநல்லூர் சேர்ந்த தமிழன், நீங்க ஈரோடுக்காரரு. நான் என்ன கேட்கிறேன், அப்பா அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் இங்கிலீஷ்ல எனக்கு சொல்லுங்க சார். ஆல் இண்டியா என்ன சார்? ஏன் சார் ஆல் இண்டியா இல்ல ஆல் ஸ்கூல், அதான் ஏஎஸ் ஆல் ஸ்கூல், ஏஎஸ் பிஏ அஸ்பா அப்படிதானே இருக்கணும், பேரண்ட் அசோசியேஷன் அப்படிதானே சார் இருக்கணும். ஆனா நீங்க எங்க இருந்தோ கொண்டு வந்து அப்பான்னு ஒரு செயலிய இவர் 2 நாள் முன்னாடி சொல்றாரு. யார்? முதலமைச்சர். என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பல. ஆனா தமிழை எப்படி சீரழிக்கிறீர்கள்? நீங்க என்ன வச்சிருக்கணும் பேரு? நீங்க அப்பான்னு வரணும்னு அந்த ஒரு காரணத்துக்காக அது ஒரு ஆப்பா கொண்டு வந்து என்ன சார் அது? ஏன் சார்? அதனால ஒரு ஆப் நல்லது, அதான் தாராளமா வைக்கட்டும் சார், நான் வர இருக்கிறேன். ஆனா உங்களோட நோக்கம் என்ன? ஆப்பா பே சா வைங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னது? ஆப்பா பே சார் வைங்க, யார் வேணான்னு சொன்னது? ஆனா அதை விட்டுட்டு இங்கிலீஷ் வேர்டுல இங்கிலீஷ் லெட்டர்ல அனைத்து பள்ளி பெற்றோர் அசோசியேஷன் அப்பான்றது சார். இது தமிழா? தமிழை காக்கக்கூடியவர்களா நீங்கள்? மெல்ல தமிழினி சாகும்னு பாரதியார் சொல்லவே இல்லை. மெல்ல தமிழினி சாகும் என்று சொன்னவனை கடிந்து கொண்டார். ஆனா நிறைய பேர் பாரதியார் அப்படி சொன்ன, பாரதியார் அப்படி சொல்ல, மெல்ல தமிழ் இனி சாகும் என்பவன் என்ற பேதையினர். ஆனால் மெல்ல தமிழ் இனி சாகும் என்று அப்பா செயலியின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு. இவர்களுக்கு தமிழ் குறித்து பேசுவதற்கு தகுதி கிடையாது. ஸோ விஜய் சொல்றது நீங்க உள்ளுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்கன்றது நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாங்க, என்ன இருக்குது? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, டோன்ட் வரி ப்ரோ, இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே ஓகே, அப்படிதான் இருக்குது விஜய் பேசுவது. நன்றி சார், நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலயும் மாட்டின முழிக்கிற மச்சான். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.